ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஒரு தோசை தாங்க சுட்டிருக்கேன். எல்லா பருப்பையும் வச்சு கொண்டக்கடலை, பச்சை பயிறு, அரிசி, பச்சை பட்டாணி இதெல்லாம் வச்சு அருமையாக ஒரு தோசை சுட்டிருக்கேன் பாருங்கள். காலைல இட்லி தோசைக்கு மாவு இல்லாதப்ப இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அது பார்த்திங்கன்னா கூட தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ஒரே மாதிரி இட்லி தோசை செய்யாமல் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க இன்றைக்கி கொண்டக்கடலை, பச்சை பயிறு, அதேமாதிரி இட்லி அரிசி, பட்டாணி இது நாலும் ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்சுருக்கேங்க. இது நைட்டே ஊற வச்சிட்டேன். காலையில் டிஃபனுக்கு இட்லி தோசைக்கு மாவு இல்லாதப்ப இந்த மாதிரி நம்ம வீட்டில் எல்லாம் தானியெல்லாம் வாங்கி வச்சுருப்போம்ல, அதை ஒரு கைப்பிடி போட்டு ஊற வச்சிட்டோம்னா நம்ம காலைல தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு 8-9 மணி நேரம் நல்லா உரிச்சு இப்போ இதை நம்ம அரைச்சிப்போம். நான் இட்லி அரிசி சேர்த்துருக்கேன், நீங்கள் பச்சை அரிசி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. பாருங்கள், நம்ம மிக்ஸி சாரில் சேர்த்துப்போம். பார்த்திங்கன்னா இது ஹெல்த்தியானது. பசங்க ஊற வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஊற வச்சு அவிச்சு சுண்டல் பண்ணி கொடுப்போம்ல, அந்த மாதிரி பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி தோசையாக ஊற்றி கொடுத்துருங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய், நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துப்போம். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, இது கூட சோம்பு சீரகம் சேர்த்துப்போம். நான் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். அதேமாதிரி இருக்கிறத எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துப்போம். நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதுக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். கூடவே உப்பு. இதை நல்லா கலந்து விட்டு உடனேவும் ஊற்றலாம், இல்லை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சியும் நம்ம தோசை சுட்டுக்கலாம். நீங்கள் இது நான் இன்றைக்கி தோசையாக சுட போகிறேன். நீங்கள் இதை அடையாகவும் சுடலாம். அடைக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அடையாகவும் சுட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தோசை தான் சுட போகிறேன். ஒரு வாரமாக இருக்கட்டும். இது ஒரு அரை மணி நேரம் இருக்கும். இது கொஞ்சம் நேரம் இருக்கிற வரைக்கும் நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்தாச்சு. பார்த்திங்கன்னா காரத்துக்கு பச்சை மிளகாய், ஒரு அரை துண்டு இஞ்சி, ஒரு 5-6 சின்ன வெங்காயம். இதை ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிப்போம். இது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. இது கூடவே உடச்சக்கல்ல நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய்.
போட்டு 2 பரட்டி விட்டுட்டு நம்ம இறக்கி ஆற வச்சு சட்னி உப்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டோம்னா தேங்காய் சட்னி ரெடியாகிடும். இது ரொம்ப நேரம் வதக்கணும்னா தேங்காய் கருகிடும். கடாயோட சூட்லேயே நல்லா இது வதங்கிடும். சரி, நம்ம இறக்கி ஆற வச்சு சட்னி அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவை நான் தோசையாக ஊற்றி வச்சேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பர், எல்லாம் அருமையாக வந்திருக்கு. இது மேலே எண்ணெய் இல்லைன்னா நெய் நம்ம சேர்த்துப்போம். நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி அவ்வளோதாங்க. நம்ம எல்லா பருப்பும் சேர்த்து தோசைக்கு அரைச்சோம் இல்லையா, பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு. நம்ம எப்பயுமே நார்மலாக தோசை சுடுற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் கலராகவும் வந்திருக்கு. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் சாம்பார், தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். நான் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.